இப்படி ஒரு சூப்பர் எம்மியான முறுக்கு ரெசிபி பார்க்கலாமா? எல்லோரும் தீபாவளிக்கு இந்நேரம் எண்ணெய் சட்டி வச்சுருப்பீங்க வீட்டில். நானும் இன்னிலேருந்து தான் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்னெல்லாம் செய்கிறேனோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் உளுந்து எடுத்து அதை நல்லா கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து முறுக்கு செய்கிறேன். மற்றபடி வந்து தட்டை இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன், சீவல் இதெல்லாம் செய்வேன். பட் முறுக்குக்கு வந்து நிறைய ரெசிபி பார்த்து இந்த ரெசிபி ஓகேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு கப் உளுந்துக்கு 4 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். நான் வந்து வீட்டில் ஃபைனாக அரைச்ச அரிசி மாவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இடியாப்ப மாவு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதோடையே நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சு உளுந்த மாவையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு கரகரப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் சீரகம், இல்லைன்னா நீங்கள் எள்ளு கூட போட்டுக்கலாம். நான் எள்ளு இல்லாதனால சீரகம் போட்டிருக்கேன். அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபுல்லாகவே தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நல்லா ஆட் பண்ணி அதோடையே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டான டோவாக பிணையணும், நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி. அதை விட சாஃப்டாக, நம்ம அரிசி மாவு பொதுவாகவே நல்லா தண்ணி ஊற்றி பிணைஞ்சா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிழிஞ்சிட்டு நான் இன்றைக்கி இந்த 3 ஓட்டை இருக்கும்ல அந்த முறுக்கு வச்சு தான் போட்டு பிழிய ஆரம்பித்தேன். இதே மாதிரி 5 ஓட்டை இருக்கிறதும் வந்து நம்ம பெரிய முறுக்கு மாதிரி சுடணுன்னா அதுவும் போட்டுக்கலாம். அந்த இதை போட்டு மாவு பிழிய ரெடி பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டு அதில் நல்லா 1/2 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி நான் ஒரு முறுக்காக தான் போட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா சட்டியோட அகலம் வந்து கம்மினால ஒரு முறுக்கோட ஒரு முறுக்கு வந்து ஒட்டிகிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு மாவு பிழியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிள்ளையார் மாதிரி அந்த மாவில் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு சுட ஆரம்பிக்கலாம். பலகாரமும் அப்போ தான் டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க. நமக்கும் வந்து எந்த மாதிரியும் அடிபற்றக்கூடாது, எண்ணெய் பற்றக்கூடாது, அந்த இதுக்காக தான் இப்படி சாமி கும்பிட்டுட்டு முறுக்கு வந்து பிழிய ஆரம்பித்தாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு முறுக்காக போட்டு நல்லா உள்ளே நல்லா வேகிற வரைக்கும் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு 2 முறுக்கு சாமிக்கு எடுத்து வச்சு நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.